யார் சொன்னா நடைபயிற்சி மட்டும் பண்ணா வெயிட் குறையும் அப்படின்னு? இங்க பாருங்க, 1 கிலோமீட்டர் நீங்க நடைபயிற்சி பண்ணா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். இந்த மாதிரி அடி வெயிட் கொழுப்பை நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும்போது நீங்களே யோசித்து பாருங்க, கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா வெயிட் குறையுமா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்சா வெயிட் குறையுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணால் வெயிட் குறைஞ்சிருமா? கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டா வெயிட் குறையுமா? கொஞ்சம் கிரீன் டீ குடிச்சோன்னு வெயிட் குறைஞ்சிருமா? சொல்லுங்க. கொஞ்சம் கரிஞ்சீரகம் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிருமா? சொல்லுங்க. சுரக்காய் ஜூஸ் மட்டும் குடிச்சா வெயிட் குறைஞ்சிருமா? பாவக்காய் ஜூஸ் மட்டும் குடிச்சா வெயிட் குறைஞ்சிருமா? சொல்லுங்க. வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் மட்டும் குடிச்சா வெயிட் குறைஞ்சிருமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீங்க 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருந்தா கூட அந்த உணவுல விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட், நீங்க சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் வெயிட் குறைக்க முடியும். இன்னைக்கு இந்த வெயிட்டை குறைக்காம நிறைய பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல பாதிக்கப்பட்டதுனால சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, மூலத்துக்கு மாத்திரை, பிசிஓடிக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி எல்லாம் போட்டு என்ன வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டா கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரையோ இன்சுலின் எதுவும் ஒழுங்கா வேலை செய்யாது. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடணும். நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுனா வெயிட் குறையும் அப்படின்னு. இங்க இந்த தம்பி 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140 70 கிலோ. நீங்களே சொல்லுங்களேன். கொஞ்சம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ குறைக்க முடியுமா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்சா 70 கிலோ குறையுமா? சொல்லுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணா இந்த 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? சொல்லுங்க சார். நீ நிறைய பேர் வெயிட்டை குறைக்காம வயசான காலத்துல இந்த மாதிரி படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. 4 மாசம் இந்த மாதிரி படுத்து கிடந்தோம் அப்படின்னாங்களா முதுகில் என்ன வரும்? புண்ணு வரும். அதனால தான் ரிக்வெஸ்டாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட வெயிட்டை குறைக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது. ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. நீங்களும் போய் பார்த்து பாருங்களேன். இந்த மாதிரி அடி வெயிட் கொழுப்பு வயிற்றுக்குள்ள கிடக்கும் இருக்கும்போது கொஞ்ச நேரம் நடைபயிற்சி மட்டும் பண்ணால் வெயிட் குறையுமா? இங்கே பாருங்கள், சொன்னேன் உங்கள்கிட்ட 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணாலே 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்கப்படும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணா போதும். திரும்ப சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு மேலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டே டியூன்.